ஒவ்வொரு மக்களையும் அப்படி உள்ளங்களையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். இறக்குகளின் நல்ல பிதாவே, இந்த தொழுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் கேட்கிற வசனங்கள் எங்கள் விசுவாச வாழ்விலே ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துகிறதாய் ஆண்டவர் அமைத்து தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அநேக மக்களை இந்த அதிகாலை தொழுகைகளை இணைத்து இன்னும் உற்சாகத்தோடு உம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த சாட்சிப்படுத்த உதவி செய்தருளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 103வது பாடல். முப்பத்தி 34வது சங்கீதத்திலே 11 துவங்கியுள்ள வசனங்களை நாம் சேர்ந்து படிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 162வது பக்கம்.
சங்கீதம் 34 வசனங்கள் 11 முதல். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை அனுபவிக்கும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்கி கபட பேசாதபடி உன் உதடுகளை காத்துக்கொள். தீமையை விட்டு நீங்கி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கும், அவர் செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கவனித்து கேட்கும். தீமை செயல்களை பற்றிய ஞாபகம் பூமியில் இராதபடி அற்றுப்போப்படுவதற்கு கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கும். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி சாய்த்தருளி சகல இடுக்களில் நின்றும் அவர்களை விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நைந்து ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு நேரிடும் தீங்குகள் அநேகம், அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அவனை எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை பொல்லாதவனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய தாசரை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரிடத்தில் அடைக்கலம் புகும் எவனும் குற்றவாளியாக தீர்க்கப்படான். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்க வேண்டும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 25 துவங்கி 29 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 29 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 29 வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25. விசுவாச அறிக்கையின்படி நாம் உறுதி செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பிரசுத்த ஆவியினால் கற்பத்தில் ஒப்புவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொது பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளை வலதுபாசை வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரில் நிறைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்தியஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலேயும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருமுறை கூட இப்படியாய் வாசிக்க கேட்கலாம். ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பக்தியோடும் பயத்தோடும் கடவுளுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி நன்றி எறிந்த உள்ளவர்களாய் இருப்போமாக என்பதை ஜபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தர் எங்கள் உள்ளங்களிலே விதைக்கப்பட்டபடி ஆண்டவர் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு எங்களை ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கேட்ட செய்தியினுடைய தொடர்ச்சி வருகிற பகுதி கடவுளுக்கு பிரியமான ஆராதனை எது அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்கிற படிப்பினையை இங்கே எபிரேயர் ஆசிரியர் நமக்கு தருகிறார். பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் புத்தியுள்ள ஆராதனை அல்லது ஆன்மீக ஆராதனை என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லுவார் 1-2 வசனங்களிலே. இது உலகத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல்
கடவுளால் மீட்கப்பட்டவர்களாக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பதே கடவுள் விரும்புகிற ஆன்மீக ஆராதனை என்று சொல்லுகிறார். கடவுள் விரும்புகிற ஆராதனை என்பது அது ஆன்மீகம் சார்ந்த ஆராதனை. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மணியடித்து ஆரம்பித்து ஆசீர்வாதத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. கடவுள் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஆராதனை. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்வு. ஆகதான் சொல்லலாம், நான் பலியையோ காணிக்கையோ நான் விரும்புகிறதில்லை. எனக்கு பசி இருக்கிறதா, எனக்கு சாப்பாடு தாங்கள் என்று கேட்கிறாரா என்று தினத்தில் சங்கீதங்களிலே நாம் வாசி கேட்டோம். அருமையானவர்களே, ஆண்டவரிடைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது 25ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது, பேசுகிறவருக்கு செவி கொடாமல் விலகி போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். முதல்ல ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆசிரியர் உதாரணம் சொல்லுகிறார். பேசுகிறவர் யார் தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்தர பயணத்திலே கடவுள் மோசையை மலையிலே அழைத்து கற்பனைகள் கொடுத்து மோசையோடு கடவுள் உறவாடுகிறார். அதை கேட்ட மோசை கடவுளுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னார். கடவுளுடைய தூதனாக மோசை வந்து கடவுளுடைய வார்த்தைகள், கற்பனைகளை, கட்டளைகளை இஸ்ரவேல் மக்கள், அதான் சொல்லுங்க, அடுத்த வருஷம் சொல்லுகிறார் பாருங்கள். பூமியிலே தெய்வ வாக்காய் பேசினவனுக்கு செவி கொடாதபடி அவர்கள் தப்பி போகாமல் இருக்க. மோசே கடவுளுடைய கற்பனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன பொழுதும் அதை அவங்க கேட்டு கீழ்ப்படியலை, அவங்களே தப்பி போகலை, அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். அப்படி இருக்க அந்த தெய்வ வார்த்தையை அடக்கி மோசே கடவுளுடைய தூதனாக வந்து சொன்னார். இன்றைக்கு கடவுளே கிறிஸ்துவாக, அடுத்த வருஷம் சொல்லுவேன், பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை கடவுளே கிறிஸ்துவாக அவருடைய வசனத்தை நம்ம தரார். பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு நாம் விலகி போனால் நாம் எப்படி தப்பி பழக்க முடியும் என்று கேட்கிறார். முதலாவது தான் பாருங்க, பழைய இஸ்ரவேல் மக்கள் கடவுள் மோசையின் வழியாக கொடுத்த வார்த்தைகளையே கீழ்ப்படியாதனால ஒருத்தம் கூட கானானுக்குள் பிரவேசிக்கல. காரணம், கடவுளுடைய கோபம் பற்றி இருந்தது. அதுபோகட்டும், இன்றைக்கு நாம் கடவுள் நேரடியாகவே நம்ம இடத்துல பேசுகிறார். கடவுள் நேரடியாக பேசுகிறார். அப்போ அவர் பேசுகிற அந்த வசனத்தை கேட்டு நாம் நடக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற எச்சரிப்பை முதலாவது தருகிறார். நாம் பிழைக்கிறதுக்கு சின்ன சான்ஸ் கூட கிடையாது. அதாவது முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிக்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையே தொழுகையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் வாசித்த சங்கீதம் 34:12 வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 34ஆம் சங்கீதத்திலே 12 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தருக்கு பிள்ளைகளே, 11 வசனம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு போதிப்பேன். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கலாம் பயபக்தியோடு உள்ள ஒரு வார்த்தை ஆராதனை. அதற்கு முதலாவது கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அது நமக்கு ஜீவன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, கடவுளுடைய வார்த்தை கேட்கிறது என்பது என்ன என்பது மிக தெளிவாக சொல்லுகிறார். தீமையை அறிவறுத்து நன்மை செய்கிற கடவுள் அவர் தம் மக்களாக வாழ்க்கிற வாழ்க்கையின் அனுபவம் தான் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிற அனுபவம் என்பது. அல்லாமல் ஏதோ கேட்கிறோம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாழுகிறது அல்ல. நாம் கேட்ட உணர்ந்த அறிந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே படிப்பினையாய் கொண்டு அந்த கடவுளுடைய வார்த்தையை விட்டு வழி விலகாமல் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நான் வாசித்த 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், ஒருவன் என் வசனங்களை கேட்டு கை கொள்ளாமல் போனால் அவனை நியாயந்திருப்பது நான் அல்ல. நான் உலகத்தை நியாயந்திருக்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். அந்த வசனங்கள் அவனை நியாயந்திருக்கும். எவ்வளவு ஆழமாக கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார் பாருங்கள்.
அது சொல்லுகிறார், நான் அல்ல, அந்த என்னை சொல்லுகிற என்னை என் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையை அவன் கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கப்படுகிறோம். அதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது 26வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இது பூமி அசைக்கப்படும், ஆனால் வானங்களும் அசைக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு என்று கடவுள் வாக்கு தந்திருக்கிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்கிறார். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, எப்பொழுது மோசே கடவுளை சந்தித்த பொழுது காதேஸ் வனாந்தரம் எல்லாம் அதிர்ந்தது என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கடவுளுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. இன்னும் ஒரு டைம் இருக்குது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, இன்னும் ஒரு தரம் நான் அசைய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இன்னும் ஒரு தரம் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது நியாயம் தீர்ப்பு. அது எப்படி இருக்குமா பாருங்கள், 27 வசனம். இன்னும் ஒரு தரம் என்று என்கிற சொல்லினாலே, அது சொல்லினாலே ஏற்கனவே பூமி அசைந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லினாலே அசையாதவர்கள் நிலைத்திருக்கும்படி, அசையக்கூடியவைகள் மாறி போகும்படி என்பதை குறிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் உண்டாக்கப்பட்டவைகளே. அவர் சொல்லுகிறார், உலகத்திலே கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட வானம், பூமி, ஈவன் மனுஷன் உட்பட எல்லாம் கடவுள் அசைத்து விடுவார், அழிந்து போகும். ஆனால் அசைக்கப்படாத ஒன்றே ஒன்று உண்டு. அசைக்கப்படாத, அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அசைவில்லாத ஒன்று உண்டு. அந்த தான் 28ஆம் வசனத்தில் இருக்கிற கடவுளுடைய ஆளுகை. அசைவில்லாத அவருடைய ஆளுகை. 26ஆம் வசனம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட நாம். அவ்வளோ சொல்ல பாருங்க, நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? யோவான் நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 44-45 வசனங்களிலே சொல்லுவார், நீங்கள் என்னில் விசுவாசம் வைத்தால், என்னை அல்ல பிதாவை விசுவாசிக்கிறீர்கள், என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறீர்கள், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ண எல்லாவற்றையும் தருவார். ஆகவே நாம் அசைவில்லாத அழிந்து போகாத பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டிருப்போமையானால் ஆண்டுடைய வார்த்தை நம்மை செம்மையாய் நடத்தும். அதுதான் கடவுள் விரும்புகிற பயபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற அழைப்பு, இன்னும் ஒரு நாள் ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம். அந்த சந்திப்பு மிக பயங்கரமாக இருக்கும். காரணம், படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் நாமோ கடவுளுடைய அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவோம் என்கிற வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி? கிறிஸ்துவினாலே, அவர்களை கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலே, கிறிஸ்து நம்மை மீட்டதினாலே. நாம் எப்படி, அதனால சொல்கிற பெற்றிருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் கடவுள் தருகிற அழைப்பு தான் நாம் பக்தியோடும் பயத்தோடும் கடவுளுக்கு ஆராதனை செய்கிற மக்களாய், நன்றி அறிந்த மக்களாக நாம் வாழ வேண்டும். ஏன் கடைசி வசனத்தில் கொடுக்கிற எச்சரிக்கை, கடவுள் சொல்லுகிறார், நம்முடைய கடவுள் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது. நாம் வெந்து போகாதவர்கள். மோசையை சந்திக்கிற பொழுது முற்புதர் வெந்து போகவில்லை, ஆனால் அக்கினி பட்சித்தது. சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவை நெருப்பிலே போடப்பட்ட போது நெருப்பு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிற அழைப்பு, கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகளும் நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறதா, நம்மை அழித்து போடுகிறதாக இருக்கிறதா? கடவுளை அவருடைய சமூகத்தில் நாம் சிந்திப்போம். அவர் சொல்லுகிறார், ஒரு முறை கூட 25ஆம் வசனத்தை நினைவு கூறுங்கள். மோசையின் வழியாக கடவுள் கொடுத்த வார்த்தைகள், கற்பனைகள், அது தெய்வ வார்த்தைகள். அதையே நம்முடைய முன்னோர்கள் கீழ்ப்படியவில்லை. அதை கீழ்ப்படியாததுனாலேயே அவர் ஒருத்தரும் மிஞ்சலை. நாம் அப்படி இல்லை. கடவுள் நேரடியாகவே அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் என்கிற எச்சரிப்பை நமக்கு முன்பாக கடவுள் வைக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுவோம். அவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம்.
அதற்காக பக்தியோடு நன்றியோடு நாம் வாழ்வதற்கு நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் கிறிஸ்து இந்த வசனத்தின் வழியாக தூய ஆவியானவரை கொண்டு நம்மை ஒவ்வொருவரையும் அதற்கு பாத்திரவான்களாக வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்துவாராக. ஆமீன். 614வது பாடல். இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள். இதோ மனுஷரின் மத்திய தேவாதி தேவனை வாசம் செய்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய வாரத்தை தந்து இந்த திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து உம்மை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் விரும்புகிற கடவுளுக்கு பயந்து பக்தி செறிந்த ஆராதனையாக எங்கள் வாழ்க்கை அமைவதற்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்கள் கடவுள் கொடுத்த மோசையின் வழியாக தெய்வ கட்டளையை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மீறி போனது நிமித்தமாய் பரம கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாதபடி அழிந்து போனார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரம கானானை வாக்களித்திருக்கிறீர். நித்திய பேரின்ப பாக்கியத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்வோம் என்று கிறிஸ்துவின் வழியாக உறுதியளித்திருக்கிறீர். கிறிஸ்துவே எங்களுக்கு வார்த்தையாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அழிந்து போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகள் அது பிதா கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு தந்திருக்கிறது தெய்வீக வார்த்தைகள் என்பதை உணர்ந்து ஒரு நாள் கடவுளுடைய வசனம் எங்களை நியாயம் தீர்க்கும். அந்த நியாய தீர்ப்பில் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழிவில்லாத ஒரு ராஜ்யம் கடவுள் எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். அந்த ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாய் எங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் அமைய ஆண்டவர் நிற்கிறவை தாரும். ஆண்டவரே, நாங்கள் முடமான மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முடங்கள் சீர்படுத்தப்படும்படி நாங்கள் செவ்வையான பாதையிலே நடப்பதற்கு தொடர்ந்து உம்முடைய ஆவியின் வரங்களையும் உற்சாகத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நேரடியாக முகநூல் வழியாகவும் பின்பு இணையதளம் வழியாகவும் இணைந்திருக்கிற இந்த ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற யாவரையும் அவருடைய குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும்.
கடல் கடந்தூர் தேசங்களில் இருக்கிற மக்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். தூர இடங்களிலே பயணங்கள் மேற்கொள்கிற உடைய பிள்ளைகளையும் ஆயத்தங்களை கத்த நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். வயோதிக தாய் தந்தையர்கள், பலகீனங்களோடு இருக்கிற மக்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். தங்களை அன்பானவர்கள் இழந்த துக்கங்களில் வேதனை இருக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலை ஆண்டவர் தாரும். பிள்ளைகள் அவருடைய எதிர்கால வாழ்வின் நன்மைகளுக்காக பிரயாசப்படுகிற, ஜெபிக்கிற, விரும்புகிற, ஆசிக்கிற பெற்றோர்கள் தங்கள் விருப்பங்களை கற்று நிறைவேற்றி பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு சிறக்க அருள் தாரும். சிறு பிள்ளைகள் குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கல்வி வாழ்வுகள் சிறக்க நீர் அருள் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். போதகரோடு சபை நிர்வாக குழு, டீக்கன்மார்கள், ஒவ்வொரு கிளைச்சங்கங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இது தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபையும் ஆசீர்வதித்த தேவன் தாமே ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வளம் நிறைந்த வாழ்வையும் மகிழ்ச்சியையும் உம்முடைய ஆசிகளை நிறைவாய் தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல உங்களை செய்யப்படுவதாக. அன்று வீடுங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் புலப்படாமல் தீம் ரசித்துக் கொள்ளும். ராட்சியும் வல்லமையும் மகிமையும் எடதேக்கு உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய எங்களுடைய அன்பு, தூயாவியானுடைய அனுபவிக்கும் இடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.